எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து வீடியோ நான் மேக் பண்ணி போகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா, நிறைய பர்சனல் இஷ்யூவால் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ டைம் கிடைக்கிறப்பலாம் அப்பப்போ நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லாங் வீடியோவாக இது இருக்கட்டும். ஏன்னு பார்த்திங்கன்னா, இத்தனை நாள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம எஸ்டி சர்வேல நம்ம விட்டுருக்கோம். எஸ்டி சர்வே பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் அப்போ நிறைய வீடியோ நம்ம அதை பற்றி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் விழிப்புணர்வு வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ்டி சர்வேல பார்த்திங்கன்னா, எந்தவித ஆப் குழப்பமும் இல்லாமல் நல்லபடியாக நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பார்த்திங்கன்னா, இதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நிறைய ஆப் ப்ராப்ளம் வரும். ஸோ பார்த்திங்கன்னா, இது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது. ஏரோப்ளைன் மோடில் போட்டாலும் நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஆப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த எஸ்டி சர்வே முடிய போகுது. இன்னும் சொற்ப நபர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக இந்த எஸ்டி சர்வேக்கு முடிய போகுது. அதே மாதிரி எஸ்டி சர்வே பைசா எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு டிலே ஆகாமல் ஐ மீன் 1 வீக்குள்ளே வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் எஸ்டி சர்வே இன்னும் முடிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த காசு வந்துடுச்சு. மாடல் ஸ்கூல் சேலரி எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மாடல் ஸ்கூல்னு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, மாடல் ஸ்கூல் பசங்களை நம்ம சேர்க்கறதுக்காக நம்ம ஒரு 10 டேஸ் நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா. அதாவது ஒரு நாளைக்கு 350 ப்ளஸ் டிஏ 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா, பேட்ச் 1 பேட்ச் 2, அதாவது 10th முடித்தவங்களுக்கு 12th முடித்தவங்களுக்கும் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்சுக்கு காசு வந்துடுச்சு எல்லாருக்குமே. செகண்ட் பேட்சுக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதை பற்றி எந்தவித அறிவிப்பும் இல்லை. அதுதான் இங்கே நான் பதியணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னு பார்த்திங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சா நம்ம உடனே ஷேர் பண்ணிடும். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ அது அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓஓஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. எஸ்டி சர்வேக்கு முன்னாடியே ஓஓஎஸ்சி ட்ரைனிங் நடந்தது. ஆனால் இன்னுமே பார்த்திங்கன்னா ஓஓஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணல. இதை பற்றி எந்தவித தகவலும் இல்லாமல் அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ எஸ்டி சர்வேவே முடிகிற தருவாயில் இருக்குது. ஸோ அதை இன்னும் பெண்டிங்லேயே அப்படியே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஐடிகே 2.0 நம்மளுடைய ஆப்பு. அதாவது ஃபஸ்ட்டு சேலரி பார்த்துடலாம். ஐடிகே 2.0ல் பார்த்திங்கன்னா, சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அதே சேலரி தானான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேலரி கிரெடிட் ஆன உடனே தான் தெரியும். ஆனால் ஒரு சிலர் 1500 சொல்கிறாங்க, ஒரு சிலர் 1000 தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு சேலரி கிடைச்ச உடனே தான் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் 1000 rupees தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைசா நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். பேங்க் அக்கௌண்ட்டை மறுபடியும் நம்மளுக்கு வெரிஃபை பண்ண சொல்ல போகிறாங்க. ஸோ இன்னுமே அந்த வெரிஃபைக்கான ஆப்ஷனும் அவங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ ஏன்னா நிறைய பேர் முன்னாடி ஐடிகேலேருந்து காசு வரல அப்படின்னு பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ இந்த முறை ஒவ்வொருத்தருக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பைசா போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா, இன்னுமே நம்மளுக்கு அந்த வெரிஃபிகேஷனுக்கான எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஸோ இது டிலே ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐடிகேயில் 3 month 4 month அப்படிலாம் சேர்த்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இதுவும் அந்த மாதிரி தான் வரும். இதை நீங்கள் நம்பாமல் உங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்ருங்க. ஸோ என்றைக்கு வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது. வந்த உடனே எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிய தான் போகுது. ஸோ நம்ம அது வந்த உடனே நம்மளும் ஒரு வீடியோவை போட்டுடலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா, இன்னும் வெரிஃபிகேஷனே முடியல. ஸோ சம்பளம் டிலே ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம இளம் பகவத் ஐயாவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அதாவது விருது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விருது பார்த்திங்கன்னா, நல் ஆளுமை விருது
விருது. நல்ல ஆளுமை விருது வந்து எல்லாருக்குமே அந்த விருது கிடைக்காது. ஒரு ஆளுமைன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஒரு ஆளுமை சரியா இருந்தா தான் கீழ இருக்கிற எல்லாருமே வந்து கரெக்ட்டா இருக்க முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆளுமைன்றது வந்து ரொம்ப கோவமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பாவமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவாவும் இருக்கக்கூடாது. அவங்களுடைய எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு திறமை இருந்தா மட்டும் தான் அவங்க வந்து ஆளுமை பதவிக்கே வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இளமகத் ஐயா வந்து நம்மள ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதால, அவங்களுக்கு வந்து ஆளுமை விருது கொடுத்தது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு கிடைச்சது நீங்க வந்து சந்தோஷமா நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து வந்த வண்ணமே தான் இருக்கு. இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய ஐடிகேல வாய்ப்புகள் வந்த வண்ணமே தான் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, வரதான் போகுது. ஸோ வந்து எதுக்கும் நீங்க வந்து பயப்படாம இருங்க. ஸோ அடுத்தடுத்து வேலைகள வந்து நம்ம வந்து நல்லபடியா பண்ணலாம். இன்னொரு விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹைடெக் லேப் சேலரி. ஹைடெக் லேப் சேலரிக்கு வந்து இப்போ வந்து சேலரிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கோஆர்டினேட்டர பத்தி பார்க்கலாம். ஹைடெக் லேப்க்கு வந்து பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கோஆர்டினேட்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நேம் லிஸ்ட்டை வந்து குரூப்பில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இனிமேல் வந்து நீங்கள் அவங்கள தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவங்களுடைய நேம் அண்ட் ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கூகுள் ஷீட்டில் போடுற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறதால நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ஹைடெக் லேபுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வந்து சேலரி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மாடல் ஸ்கூல் அலுமினி ஜாப் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம் எழுதினாங்க. இன்டர்வியூ டேட் வந்து தள்ளி போயிருக்குதா சொன்னாங்க. இப்போ வந்து இன்டர்வியூ டேட் வந்து அறிவிச்சாச்சு 23. இந்த இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம நல்லாவே பேச தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தங்கி வேலை செய்கிறவங்களா இருக்கணும். இது 3 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மஸ்ட்டான விஷயம். ஸோ இந்த 3ம் யாருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அலுமினி ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சேலரி வந்து எக்ஸ்ட்ராவே அதாவது 25 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15 சொன்னாங்க. இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த அலுமினி ஜாபில் நீங்கள் இருந்தாலும் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயத்துக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வீடியோவில் கிடச்சிது. தினமும் நம்ம ஒரு வீடியோ போடுறத விட இந்த மாதிரி ஒரே வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ பார்த்தே நம்ம எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் ஏதாச்சும் இன்கேஸ் வந்து நான் விட்டுட்டு இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எதை பற்றி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு. நான் அந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன் நான். இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள், டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் எப்போவுமே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.